இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தான பலத்தோட எஃபெக்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பெருசாக இருக்கணும். இது வந்து என்னென்னா பார்வை பலம். ஸோ பார்வை பலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது ஒன்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவோம். 3, 7, 10 கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்களில் சனி உட்காரும் பொழுது தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன். சனி பார்வை பொதுவாக சனியின் மேலே விழுகும் பொழுது அபாரமான வெற்றியை தொழில் ரீதியாக கொடுக்கும். அப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு 100% நல்ல வேலை வையும். இங்கிருந்தால் ஒரு சின்ன அதாவது இடம் மாற்றத்தோடு சேர்ந்த ஒரு லிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கேன்னா டைரெக்டாக மனைவி பேர்லையோ கணவர் பேர்லையோ பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணால் சூப்பராக போகும். இல்லை மனைவியோட ஊருக்கு போய் திறந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கணவருடைய ஊருக்கு போய் தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே டைரெக்டாக ஃபாரின் போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊரை விட்டு வெளியே போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இங்கே சனி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும். இந்த இடங்களில் வந்து சனி பகவான் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை சார்ந்த எல்லா மாற்றங்களும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்றம் தான். இட்ஸ் பாசிட்டிவ். அதனால தான் டாப்னு எழுதியிருக்கேன். மூணாவதா சார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருடைய கேள்வி வந்து, சார் என்ன சார் நிறைய கடனில் மாட்டின்னு இருக்கோம், எங்களுக்கு வந்து 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று கடன் கிடைக்குமா, 2வது கடன் வந்து க்ளோஸ் ஆகுமா. 2த்துக்கும் பதில் இதிலே இடத்துல தான் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல புதன் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் புதன் இருந்தாலும் சரி, கன்னியில் புதன் இருந்தாலும் சரி, தனுசில் புதன் இருந்தாலும் சரி, சனி பார்வை இந்த 3 இடங்களில் படுறதுனால கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு கடன் க்ளோஸ் ஆகும், ஒரு புது கடன் வாங்கக்கூடிய பிராப்தம். அப்டேட்டுமா, புதன்னா அப்டேட்.